ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். இன்றைய தலைப்புச் செய்திகளை காணலாம். மதிமுகவில் உட்கட்சி பூசல் தீவிரம். கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து வைகோவின் மகனும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ விலகல். 2026 ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்பார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டையில் தேசிய கொடியையும் ஏற்றுவார் என அமைச்சர் ரகுபதி உறுதி. அதிமுக கூட்டணியிலிருந்து SDBI கட்சி விலகுவதாக பொதுச் செயலாளர் அபூபக்கர் சித்திக் அறிவிப்பு. பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள எந்த அரசியல் கட்சிகளுடனும் கூட்டணி கிடையாது என திட்டவட்டம். அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளது. எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருகிறார்கள். NDA கூட்டணி அமோக வெற்றி பெறும் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை. அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். கூடா நட்பு கேடாய் முடியும். SDBI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அறிக்கை. சென்னையில் இருசக்கர வாகனங்களில் செல்லும் காவலர்கள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும். மீறுவோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆணையர் அருண் எச்சரிக்கை. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் முதல் புறநகர் AC மின்சார ரயில்கள் இயக்கம். குறைந்தபட்சமாக 35 ரூபாயும் அதிகபட்சமாக 105 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம். பாம்பனில் ஜாமியா மஸ்ஜித் மசூதி திறப்பு விழா. மலேசியா தொழிலதிபர்கள், ராமநாதபுரம் MP உள்ளிட்டோர் பங்கேற்பு. 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட UPI பரிவர்த்தனைக்கு GST விதிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு. GST விதிப்பது தொடர்பாக எந்த பரிசீலனையும் இல்லை என அறிவிப்பு. நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி ஒரு வாரத்தில் 200 கோடி ரூபாய் வசூல். படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.